ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सर्वमिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा। பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்து இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 3ஆம் ஸ்கந்தம் 1வது அத்தியாயம் விதுர மகாத்மாவுடைய கேள்விகள்னு தொடங்குது இந்த அத்தியாயம். இதுல இன்னைக்கு நம்ம படிக்கிற ஸ்லோகம் 14 மற்றும் 15. இதீவு சிவாம் தத்ர சுயோதனேன பிரவர்த்த கோபா ஸ்பிரிதாதனேன असत्कृतः सत्स्पृशनीयशीलः சத்தா சகர்ணானுஜசோபலேன. மிகவும் கற்றுணர்ந்தவர்களும் கண்ணியமுடையவராகவும் கருதப்படும் விதுரர் இவ்வாறு பேசிக் கொண்டிருந்த பொழுது உதடுகள் துடிக்க துடிக்க கோபம் ஒக்கியவனாய் காணப்பட்ட துரியோதனன் அவரை அவமானப்படுத்தினான். துரியோதனனுடன் அவருடைய தம்பிமார்களும் கர்ணனும் அவருடைய மாமாவான சகுனியும் இருந்தனர். பதம் 15. கயேன மத்ரோ பஜுஹாவஜிக்மம் தாஸ்யாசூதம் யத் பலினைவ புஸ்தஹ தஸ்மின் பிரதீப பிரகிருத்ய ஆஸ்தே நிர்வாஷ்யதாமாகப்ராஸ்வசானஹ. இந்த தாசியின் மகனை இங்கு வரச் சொன்னது யார்? கபடனான இவன் யாருடைய பிச்சையால் வாழ்ந்தானோ வளர்ந்தானோ அவர்களுக்கு எதிராக செயல்படுகிறான். உயிர் மட்டுமே உடையவனாக அவனை உடனே அரண்மனையிலிருந்து வெளியேற்றுங்கள். ஓகே, சோ இன்னைக்கு இந்த 2 ஸ்லோகத்துல நமக்கு நம்முடைய அன்றாட வாழ்க்கையில கிருஷ்ண உணர்வை பயிற்சி பண்ணக்கூடிய, கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ணக்கூடிய பக்தர்களுக்கு நல்ல அழகான பாடங்கள். விதுர மகாத்மாவுடைய சரித்திரம், விதுரருடைய சரித்திரம் வந்து நமக்கு ஒரு அழகான பாடம். விதுரரை வந்து இங்க துரியோதன தாசி புத்திரன் சொல்றார். இந்த உலக வழக்குப்படி அவர் தாசி புத்திரன் தான், அதுல எந்த சந்தேகம் இல்லை, எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் குணத்தால் அவர் மகாத்மா, விதுர மகாத்மா. பிறப்பால் அவர் தாசி புத்திரன், குணத்தால் அவரு மகாத்மா, விதுர மகாத்மா. ஆகச்சிறந்த ஒரு தூய பக்தர், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பிரியமான பக்தர். இந்த மாதிரி ஒரு மகாத்மா, ஒரு தூய பக்தர் திருதராஷ்டிரர் தனக்கு சகோதரனா கிடைச்சதுக்கும், திருதராஷ்டருக்கு விதுரர் சகோதரனா கிடைத்ததுக்கும், துரியோதனனுக்கு சிற்றப்பாவா கிடைச்சதுக்கும் அவங்க பெருமைப்படணும். ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கு. திருதராஷ்டரும் துரியோதனும் விதுரர மாதிரி ஒரு ஆகச்சிறந்த ஒரு மகாத்மா, ஒரு பக்தர் வந்து சகோதரனாவும் சித்தப்பாவும் கிடைச்சதுக்கு அவங்க பெருமைப்பட்டிருக்கணும், அவரை கொண்டாடி இருக்கணும், அவருடைய வார்த்தைகளை தலைமையில வச்சு உச்சி போர்ந்திருக்கணும், அதை சிறமேற்கொண்டு செய்திருக்கணும். அப்படி செஞ்சிருந்தாங்கன்னு சொன்னா பாண்டவர்கள் மாதிரி துரியோதனும் ஒரு சிறந்த பக்தராயிருப்பார். ஆனா துரதிருஷ்டவசமா இங்க வந்து சுயோதனா, ஆக்சுவலி துரியோதனுடைய பேர் வந்து சுயோதனா. சுயோதனா தான் அவன் பேரு, பட் ஆக்சுவலி அவனை துரியோதனான்னு சொல்றாங்க, துர்புத்தி. இந்த சுயோதனாவுக்கு வந்து துர்புத்தி வந்ததுனால அவனை துரியோதனன். துர்நடத்தை, துர்புத்தி, துஷ்ட சங்கம், துஷ்டருடைய சங்கம், துர்நடத்தை, துர்புத்தி. அதனால அந்த சுயோதனன் அவனை சொல்றதுங்க துரியோதனன். அவன் சுயோதனா இருந்தாலும் அவனை வந்து துரியோதனன் தான் சொல்றான். நீங்க பகவத்கீதையில கூட பாருங்க, சஞ்சய உவாச்ச, சஞ்சயன் கூறினார். ஒரு சில ஸ்லோகங்கள் வந்து பகவத்கீதையில, ஒரு சில ஸ்வல்ப ஸ்லோகங்கள் சஞ்சயன் பேசியிருக்காரு. திருதராஷ்டிர உவாச்ச, திருதராஷ்டிரர் கூறியிருக்கிறார். அவர் 1-2 ஸ்லோகம் பேசியிருக்கார் திருதராஷ்டிரர்.
அதுக்கப்புறம் அர்ஜுன உவாச்ச, அர்ஜுனன் கூறினார். கிருஷ்ணர் பேசும்போது பகவான் உவாச்ச, பகவான் கூறினார். ஆனா பகவத்கீதை முதல் அத்தியாயத்துல துரியோதனும் ஒரு 7-8 ஸ்லோகங்கள் பேசியிருக்காரு. ஆனா அங்க வந்து துரியோதன உவாச்ச அல்லது சுயோதன உவாச்ச அப்படின்னு ஒரு பேர் சொல்லவே இல்லை. ஏன்னா அவர் பேரை சொல்றது கூட அவர் தகுதி உடையவர் அல்ல. பகவத்கீதையில அவர் பேரை உச்சரிக்கிறது கூட அவர் தகுதி உடையவன் அல்ல. அதனால வியாச தேவர் பேரை தவிர்த்து விட்டார். துரியோதன உவாச்ச அல்லது சுயோதன உவாச்சன்னு அவர் சொல்லவே இல்லை. சஞ்சய உவாச்ச சொல்லியிருக்காரு, திருதராஷ்டிர உவாச்ச சொல்லியிருக்காரு. ஆனா துரியோதனன் பேசும்போது அதை மேற்கோள் காமிக்கிறது. காரணம் அவனுடைய பேரை கூட உச்சரிக்க கூடாது. அவ்வளவு துர்நடத்தை, துர்புத்தி, தேசம், பொறாமை, காழ்ப்புணர்ச்சி, பாண்டவர்கள் மேல பொறாமை, அப்புறம் வந்து சுயநலம், அரியாசனத்தை தானே அனுபவிக்க வேண்டுங்கிற அந்த கர்வம், ஆணவம், செருக்கு, இதனுடைய மொத்த சொரூபம் ஆணவம், செருக்கு, கர்வம், பொய் அகங்காரம், பொய் கர்வம், பேராசை, பொறாமை, இந்த குணங்களின் மொத்த உருவம் தான் துரியோதனம். சோ இங்க இந்த மகாபாரத யுத்தம் தேவையில்லை. ஏன் ஒரே குடும்பத்துக்குள்ள சண்டை போடணும்? இது வேண்டாம், இது அவசியம் இல்லை. தயவுசெய்து நாம சொல்றது கேளுங்க. திருதராஷ்டிரா, ஓ சகோதரா, சக உதிரன். சக உதிரானா அம்மாவுடைய வயிற்றை வந்து பங்கு போட்டுக்கிட்டவங்க. உதிரம்னா வயிறு, சகனா சகா, 2 பேர் நண்பர்கள். தாயினுடைய கருவறையை பங்கு போட்டுக் கொண்டவர் சகோதரர். அப்போ திருதராஷ்டிரருக்கு விதுரர் எப்பவுமே திருதராஷ்டிரருடைய நலன் விரும்பியாக இருக்காரு. அவர் சகோதரன் மட்டும் ஒரு நண்பனா இருக்காரு. அது திருதராஷ்டிரனுக்கும் நல்லா தெரியும், துரியோதனுக்கும் நல்லா தெரியுது. விதுரர் வந்து மகாத்மா, அவர் தர்ம ஆத்மா, தர்மத்தின் படியே நடக்கிறவரு, தர்மத்தையே பேசுறவரு. ஆனா அது எங்களுக்கு சாதகமா இல்ல. விதுரர் பேசக்கூடிய பேச்சுக்கள் அவர் தர்மத்தையும் பேசுறதுனால நாங்க அதர்மத்தின் வழியில போறோம். நாங்க அதர்மத்தின் வழியில போறதுனால இந்த விதுர மகாத்மனுடைய வார்த்தை எங்களை வந்து புண்படுத்துற மாதிரி இருக்கு. இதுதான் மூர்க்கத்தனம். இந்த மூர்க்கத்தனம் அகங்கார விமூடாத்மா கிருஷ்ணர் சொல்றாரு பகவத்கீதையில. பிரகிருதியே கிரியமானானி குணை கர்மானி சர்வசக அகங்கார விமூடாத்மா கர்த்தாகதி மன்னியதே. வீண் அகங்காரம் ஆணவம் கொண்ட முட்டாள் ஆத்மா தன்னையே கர்த்தாவா எடுத்துக்கிறான். அவனுக்கு யார் உபதேசம் பண்ணாலும் காது கொடுத்து கேட்க மாட்டான். இந்த மூர்க்கனுக்கு யார் உபதேசம் பண்ணாலும் அவன் காது கொடுத்து கேட்க மாட்டான். அது மட்டும் இல்ல, இந்த மூர்க்கனான துரியோதன் யாரோட சங்கம் வச்சுக்கிட்டு இருக்காரு? சகுனி மாமா கருணா. இந்த சகுனிக்கும் இந்த குரு வம்சத்துக்கும், குரு வம்சத்தை பழிவாங்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் படைத்தவன். காந்தார தேசத்தை சார்ந்த சகுனி அவன் வந்து இந்த குரு வம்சத்தை பழி வாங்கணுங்கிறதுக்காக வந்திருக்கான். அது கூட துரியோதனால புரிச்சுக்க முடியல. துரியோதனை வந்து சகுனி பகடைக்காயா பயன். சகுனி வந்து பகடை உருட்டுறதுல வல்லவன். என் பகடை வெல்லும் வருபவனே. அவன் பகடை உருட்டுனா அவன் நினைக்கிற நம்பர் ஒழுங்கும். அவங்க அப்பாவோட எலும்பு எடுத்து இந்த பகடை பண்ணி வச்சிருக்கான். அந்த பகடைக்கா அவன் எப்படி இந்த சூதாட்டத்துல பகடையை கூட்டுறானோ, சகுனி எப்படி சூதாட்டத்துல பகடையை பயன்படுத்தினானோ, அதே மாதிரி இந்த அஸ்தினாபுரத்தினுடைய அழிவுக்கு, குரு வம்சத்துடைய அழிவுக்கு வந்து சகுனி துரியோதன பகடைக்காயா பயன்படுத்த. சகுனி கையில துரியோதனன் பகடைக்காயா இருந்தா அது கூட தெரியல. அதான் மூர்க்கன். மூர்க்கனுக்கு, மடையனுக்கு, முட்டாளுக்கு தன்னை சுத்தி என்ன நடக்குது அது கூட புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா அவனுக்கு ஆன்மீக அறிவும் கிடையாது, அகக்கணும் கிடையாது, புத்தியே கிடையாது. காரணம் கட்டுக்கடங்காத ஆசை. கட்டுக்கடங்காத ஆசை, பௌதிக ஆசை, பொழுது நாட்டம், விகர்மா. இதுதான் ரிஷபதேவர் சொல்றார் பாவாதம் 5th canto. நூனம் பிரமர்த்த குருதே விகர்மா ஏ இந்திரிய பிரீத்தி ஆத்மோயம். பிரமத்தா, மத்தானா பைத்தியக்காரன். பிரமத்தா அப்படின்னா பித்து பிடிச்ச பைத்தியக்காரன். நூனம் பிரமத்தா அப்படின்னா பித்து பிடிச்ச பைத்தியக்காரன். இந்த பித்து பிடிச்ச பைத்தியக்காரன் என்ன பண்ணுவான்? தலகால் புரியாம நடப்பான். யார்கிட்ட என்ன பேசுறோம், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எது சரி, எது தப்பு, எது தர்மம், எது அதர்மம், எதுவும் பார்க்க மாட்டான்.
தன் புலன்பு திருப்திக்காக செய்வான். பிரமத்தா விகர்மா சாஸ்திரத்துக்கு எதிராக எல்லா செயலும் ஈடுபடுவான். எதுக்கு? இந்திரிய பிரீத்தி ஆத்மநோயம், புலன் திருப்திக்காக. பதவி, பெயர், புகழ், இந்த புலன் திருப்திக்காக எந்த லெவலுக்கு வேணாலும் போய் வேலை செய்வாங்க நம்ம ஊர் அரசியல் தலைவர்கள். இன்னைக்கு நம்ம ஊர் அரசியல் தலைவர்கள் வந்து பதவிக்காக எந்த லெவல்ல கூட இறங்கி வேலை செய்வோம். அந்த மாதிரிதான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ண துரியோதனத்திலிருந்தே தொடங்கியாச்சு. துரியோதனா தன்னுடைய பதவிக்காக தான் வந்து தன்னுடைய அப்பாவுக்கு அப்புறம் திருதராஷ்டிரத்துக்கு அப்புறம் தான் அரியாசனத்தில் அமரணுங்கிற அந்த பேராசை, பாண்டவர்கள் அமரக்கூடாது என்ற பொறாமை, பதவி, பெயர், புகழ், இதெல்லாம் அந்த துரியோதனாவுடைய சொரூபம். இதனுடைய சொரூபம் தான் பொறாமை, பேராசை. இதன் சொரூபம் துரியோதனா. சோ விதுர மகாத்மா இங்க புரோபா சொன்ன மாதிரி விதுரர் பிறப்பால் ஒரு தாசி புத்திரன் தான், அதுல எந்த சந்தேகம் இல்லை. ஆனா இந்த வியாசருடைய அருள், வியாச மகரிஷி ஒரு முறை சத்தியவதி, ரொம்ப பெரிய ஸ்டோரி, நான் ஷார்ட்டா சொல்றேன். சத்தியவதி பீஷ்மர்ட்ட போய் சொல்றாங்க, இந்த பீஷ்மா நீதான் என் மருமகளை கடத்தி வந்த என்னுடைய பையனுக்காக. விசித்திர வீரியா, சித்ராங்கதா, மாதிரி சத்தியவதிக்கு 2 பசங்க இருந்தாங்க, விசித்திர வீரியா, சித்ராங்கதா. சித்ராங்கதா ஒரு சமயம் யுத்தத்துல போய் இறந்து போயிட்டாரு. விசித்திர வீரியனுக்காக வேண்டி பீஷ்மர் 3 பெண்களை கடத்தி வர்றாரு. விசித்திர வீரியனுக்காக 3 பெண்களை வந்து கடத்தி வந்தார் பீஷ்மர். யாரும் அன்மியூட் ஆயிட்டே இருக்க. அம்பா, அம்பிகா, அம்பாலிகா. அம்பா, அம்பிகா, அம்பாலிகான்னு 3 பொண்ணை பீஷ்மர் கடத்தி வர்றாரு தன் சகோதரனுக்காக. பீஷ்மா வந்து சந்தனு மகாராஜோடைய மூத்த பையன், கங்கா புத்திரா, கங்காவுடைய பையன். கங்கா புத்திரா பீஷ்மா வந்து சந்தனு மகாராஜோடைய மூத்த பையன். சோ 2வது சந்தனு மகாராஜோட இன்னொரு மனைவி தான் சத்தியவதி, மத்ஸ்யகாந்தா. சத்தியவதிய சந்தனு மகாராஜ் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாரு. அவங்க அப்பா கிட்ட போய் பொண்ணு கேட்கிறாரு, சத்தியவதி அப்பாட்ட. ஒரு நாள் பீஷ்மதேவர் சந்தனு மகாராஜ் அப்படி காட்டுல வேட்டையாட போனார். சந்தனு மகாராஜ் காட்டுல வேட்டையாட போன பொழுது அந்த காடு முழுதும் அரோமா சென்ட் ஸ்மெல் வீசு, அப்படியே நறுமணம் கமழுது. இந்த மனம் எங்கிருந்து வருதுன்னா அந்த மத்ஸ்யகாந்தா சத்தியவதியோட உடல்ல இருந்து வருது. அந்த பெண்ணுடைய அழகுல மயங்கி போய், ஓ சத்தியவதியே, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? அப்ப அவ சொன்னா, நீங்க வந்து எங்க அப்பா கிட்ட பொண்ணு கேளுங்க, எங்க அப்பா சம்மதிச்சாருன்னா உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். உடனே சாந்தனு மகாராஜா போய் இந்த மத்ஸ்யகாந்தோட அப்பா கிட்ட பேசுறேன், உங்க பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க. சார் அது முடியாது, ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு கல்யாண வயசுல ஒரு பையன் இருக்கான், நான் எப்படி என் பொண்ணு உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்? அதனால அது முடியாதுன்னு மறுத்துட்டேன். சந்தனு மகாராஜாவுக்கு பெரும் ஏமாற்றம், அந்த அழகான பொண்ணை கல்யாணம் பண்ண முடியலையே. அவர் வந்து வருத்தத்தோட உட்கார்ந்துருக்காரு. அப்போ தேவவிரதன், பீஷ்மருக்கு பேர் வந்து தேவவிரதன். தேவவிரதா வந்து கேட்கிறாரு, அப்பா என்ன கவலையா இருக்கீங்க, ஏதாவது பிரச்சனை நடந்துட்டா? நீங்க வேட்டையாட போன இடத்துல யாராவது உங்களை அவமதிச்சுட்டாங்களா, ஏதாவது துன்பம் நேர்ந்ததா, ஏதாவது காரணம், என்ன காரணம் எல்லாம் கேட்டுட்டே வர. சந்தனு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி மறுப்பிக்கிட்டே இருக்க. தேவவிரதன் போய் மந்திரிகள்கிட்ட கேட்கிறாரு, என்ன நடந்தது, ஏன் அப்பா இன்னைக்கு வந்து சோகமா இருக்காரு? அப்ப இந்த விஷயம்தான் காரணம், அது அப்பா உங்ககிட்ட சொல்ல தயங்குறாரு. அவர் வந்து சத்தியவதியை கல்யாணம் பண்ண போனாரு, உங்களை காரணமா காட்டி அவங்க அப்பா கல்யாணம் பண்ணி தர மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஓ இதுதான் காரணமா? சரி, தேவவிரதன் சொன்னாரு, மந்திரிகளே, அமைச்சர்களே, என் கூட வாங்க. கொஞ்சம் பிராமணர்களையும் கூட்டிக்கிட்டாரு. பிராமணர்கள், மந்திரிகள், அமைச்சர்லாம் கூட்டிட்டு ரதத்தை எடுத்து நேர காட்டுக்கு போறாரு. போய் சத்தியவதியோட அப்பாட்ட பேசுறாரு, இந்த மாதிரி எங்க அப்பாவுக்கு உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுங்க. முதல் அப்பாவுக்கு பொண்ணு கேட்க போனவர் இவருதான். பெரும்பாலும் அப்பா தான் பையனுக்கு பொண்ணு பார்க்க போவாங்க, எங்க பையன் அப்பாவுக்கு பொண்ணு பார்க்க போயிருக்கு. அவர் போய் கேட்கிறாரு, எங்க அப்பாவுக்கு உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி. ஓ அது முடியாது, ஏன்னா பீஷ்மா நீ இருக்கிறதுனால உங்க அப்பாவுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி தர மாட்டேன். ஏன்னா நாளைக்கு நீரும் அஸ்தினாபுரத்து அரியாசனத்துல உட்காருவ, என் பொண்ணு வயிற்றுல வரக்கூடிய குழந்தைக்கு வாய்ப்பு கிடைக்காது. அப்போ வந்து பீஷ்மா, அப்போ தேவவர்தன் சொல்றாரு, ஓகே இதுதான் உங்க பிரச்சனைனா நான் அஸ்தினாபுரத்து அரியாசனத்தை ஏத்துக்க மாட்டேன்.
நான் வந்து அஸ்தினாபுரத்து அரியாசனத்தை ஏத்துக்க மாட்டேன். இப்போ உங்க பொண்ணை எங்க அப்பா கல்யாணம் பண்ணி கொடுக்க. இப்போ ஒரு 50% ஒரு திருப்தி ஆயிடுதான, முழு திருப்தி இல்ல. இல்ல பீஷ்மா, இப்ப நீ சொல்ற தேவவரதா, இப்ப நீ சொல்ற எனக்கு வாக்கு கொடுக்குற, இந்த மாதிரி நீ அஸ்தினாபுரத்து அரியாசனத்தை ஏத்துக்க மாட்டேன்னு சந்தோஷம். நாளைக்கு உனக்கு கல்யாணமாயி ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தை தானே அஸ்தினாபுரத்து அரியாசனத்துல உட்காரும். அதனால எனக்கு இதுல உடன்பாடு இல்லை, வேண்டாம், நான் கல்யாணம் பண்ணி தர மாட்டேன். அப்போ தேவவர்தன் சொல்றார், இந்த பிராமணர்கள் சாட்சியா, அக்னி சாட்சியா, தேவர்கள் சாட்சியா, பஞ்சபூதங்கள் சாட்சியா நான் உங்களுக்கு சபதம் கொடுக்குறேன், என் வாழ்க்கையில கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். நான் பிரம்மச்சாரியா இருந்துடுறேன், கல்யாணம் பண்ண மாட்டேன். இப்போ வந்து நீங்க உங்க பொண்ணை எங்க அப்பா கல்யாணம் பண்ணி தருவீங்களா? அப்படி சொன்ன உடனே ஆகாசத்துல இருந்து பூக்களை மழையா பொழிறாங்க. பீஷ்மா பீஷ்மா பீஷ்மா, தேவர்கள்லாம் பூக்களை மழையா பொழிறாங்க. அப்படி ஒரு சபதம் எடுத்துட்டாரு. ரொம்ப கடினமான சபதம். இளம் வயதுல 15-16 வயசுல ஒரு சபதம் எடுக்கிறார், நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், பிரம்மச்சரியா. அப்புறம் சத்தியவதிய கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க சந்தனு மகாராஜாவுக்கு. அதுக்கப்புறம் அந்த சத்தியவதிக்கு குழந்தை பிறந்தது. விசித்திர வீரியன், சித்ராங்கதா. சித்ராங்கதா ஒரு தடவை ஏதோ வேட்டையாட போகும்போது யுத்தத்துல போய் இறந்து போயிடுறாரு. தன் விசித்திர வீரியன் மட்டும்தான் இருக்காரு. விசித்திர வீரியனுக்காக தான் பீஷ்மர் போய் 3 பொண்ணுகளை கடத்திட்டு, அம்பா, அம்பிகா, அம்பாலிகா 3 பொண்ணை கடத்திட்டு. அப்ப அம்பா சொல்லி அழறா, பீஷ்மா என்னை விட்டுருங்க, நான் ஏற்கனவே சால்வனை காதல் பண்ணிட்டு இருக்கேன், நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ண போறோம், தயவுசெய்து என்ன விட்டுருங்க. அப்போ விசித்திரவீரன் தெரிய வந்த உடனே சாம்பா விட்டுறான், நீ போய் உன் காதலிலேயே கல்யாணம் பண்ணிக்கோ, நீ ஏற்கனவே ஒரு ஆண் மகனை உன் மனதில் நினைச்சிட்டு இருக்கிறதுனால நீ கலங்கமானவள், உன்னை நான் ஏத்துக்க மாட்டேன். பாருங்க, அந்த காலத்துல ஒரு பெண் வீட்டை விட்டு வெளியேறிட்டாலோ, வேற எதுவும் ஆண்மகனை நினைத்து கொண்டிருந்தாலோ, இல்ல யாராவது அந்த பெண்ணை கரம் பிடித்து இழுத்து சென்று விட்டாலோ அவன் கல்யாணம் பண்ணிக்கும். 16,100 ராணிகளை வந்து நரகாசுரன் கடத்தி போயிட்டேன். 16,100 ராணிகள். இந்த 16,100 ராணிகளை நரகாசுரன் கடத்தி போய் சிறை வச்சுட்டேன். அப்ப கிருஷ்ணர் போய் அந்த நரகாசுரனை வதம் பண்ணி 16,100 ராணிகளை இளவரசிகளை விடுதலை பண்றாரு. அவங்க எல்லாம் சொல்றாங்க, கிருஷ்ணா இனி எங்களை யார் கல்யாணம் பண்ணிக்கலாம், இந்த அசுரன் எங்களை கடத்திட்டு போயிட்டான், அதனால எங்களை வந்து மக்கள் எல்லாம் எங்களை ஏளனமா பேசுவாங்க, எங்களை ஊருக்குள்ள சேர்க்க மாட்டாங்க, எங்களை யாரும் கல்யாணம் பண்ண மாட்டாங்க, ஒரே வழிதான் இருக்கு, நீங்க தான் எங்களை கல்யாணம் பண்ணிக்கணும். கிருஷ்ணா, நீங்க தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும். அந்த 16,100 ராணிகளும் சொல்றாங்க, கிருஷ்ணா எங்களுக்கு வேற வழி இல்லை, நீங்க தான் எங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கணும். எங்களை எல்லாரும் வந்து வேசின்னு சொல்லுவாங்க, தாசின்னு சொல்லுவாங்க, ஒரு அசுரன் கடத்தி போய் குடும்பம் நடத்தினான்னு சொல்லுவாங்க. அந்த பழிச்சொல்லுக்கு நாங்க ஆளாகணுமா? அந்த மோசமான வார்த்தைக்கு ஆளாகிறத விட நாங்க வந்து தற்கொலை செய்து கொள்றதே மேல். சோ தயவு செய்து எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். உடனே கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, ஓகே அப்படி ஆகட்டும், நீங்க எல்லாம் துவாரிக்கு வாங்க. இந்த 16,100 ராணிகளுக்கு 16,100 அரண்மனை. அந்த 16,100 அரண்மனையும் ஐஸ்வர்யம் நிறைந்தது. தங்கம், வைரம், வைடூரியம், நவரத்னம், புஷ்பராகமா, உள்ள ஐவரி, கோல்டு, எம்ராய்டு, சில்வர், அப்படி ஒரு ஐஸ்வர்யமான அரண்மனைகள். அந்த 16,100 ராணிகளையும் கிருஷ்ணா 16,100 கிருஷ்ணர் எக்ஸ்பெர்ட் ஆகி கல்யாணம் பண்ணிக்க. சோ அம்பா சொன்னா, இந்த மாதிரி என்ன விட்டுடு, நான் வந்து சால்வனை கல்யாணம் பண்ணணும். சால்வன்ட்ட போன நீ சால்வன் சொல்றான், ஓ உன்னை பீஷ்மர் தூக்கிட்டு போயிட்டாரு, நான் உன்னை கல்யாணம் பண்ண மாட்டேன். இப்ப என்ன ஆச்சு, திரும்பி அம்பா விசித்திர வீரன் வரா, விசித்திர வீரனும் கல்யாணம் பண்ண மாட்டேங்க. காதல் பண்ண சால்வனும் கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறான், கடத்திட்டு வந்து இங்க விசித்திர வீரியா அவனும் கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறான், கடத்திட்டு வந்த பீஷ்மனும் கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறான். இப்ப அம்பாவுடைய வாழ்க்கை கேள்விக்குறி. அம்பா வந்து பீஷ்மாட்ட போறா, பீஷ்மா நீதானே என்னை கடத்திட்டு போன, நீதான் என்ன கல்யாணம் பண்ணணும். பீஷ்மா சொன்னா, நான் பிரம்மச்சேரி வரதற்கு நான் கல்யாணம் பண்ண மாட்டேன். ஓ அப்படியா, இரு உன்னை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நேரா பரசுராமட்ட போனேன். அம்பா போய் பரசுராமட்ட கம்ப்ளைண்ட் பண்றா, உங்க சீடர் தானே இந்த பீஷ்மா, வந்து உங்க சீடர். ஓ பரசுராமரே, நீங்களே நியாயம் சொல்லுங்க, நீங்களே தர்மம் சொல்லுங்க, என்னை கடத்திட்டு போயிட்டு கல்யாணம் பண்ண மாட்டேங்கிற. அன்னைக்கு ஒரு பெண்ணை கையை பிடிச்சிட்டாலே அவன் தான் கணவன். நீ கலியுகத்துல பெண்கள் யாரு வேணா கையை பிடிச்சிட்டு போறாங்க. கலியுகத்துல எல்லாம் தலைகீழ மாறிடுச்சு. கலியுகத்துல வந்து பெண்கள் சுதந்திரங்கள பேர்ல ஆண்கள் பெண்களை வந்து துஷ்பிரயோகம் பண்றாங்க. சமுதாயத்துல பெண் சுதந்திரங்கிற பேர்ல பெண்கள் என்னமோ நினைச்சிட்டு இருக்காங்க, எங்களுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துட்டாங்க. ஆனா என்னன்னா, சுதந்திரங்கிற பேர்ல அவங்கள வந்து சமுதாயம் துஷ்பிரயோகம் பண்றது கூட அவங்களால புரிஞ்சுக்க கால கொடுமை.
என்னென்னமோ உறவு முறையெல்லாம் வந்துச்சு. கல்யாணம் பண்ணாமலே சேர்ந்து வாழ்றாங்க. கல்யாணம் பண்ணாமே சேர்ந்து வாழ்ந்துட்டு பிடிச்சா கல்யாணம் பண்ணிக்கலாம், பிடிக்கலன்னா வேண்டாம். இன்னொரு உறவு முறை வந்து சேர்ந்து வாழ்ந்துக்கலாம், ஆனா எந்த உறவும் கிடையாது. லிவிங் டுகெதர்ல இருந்தாங்க, அவர்கள் சேர்ந்து இருக்காங்க. ஆனா கணவன் மனைவியா தெரியாது, கிடையாது, இல்ல. அப்புறம் இன்னொரு உறவு முறையை சொல்றாங்க, அது கணவன் மனைவி கிடையாது, காதலன் காதலி கிடையாது, எந்த ஒரு உறவும் கிடையாது, ஆனா சேர்ந்து இருக்காங்க. இந்த கலாச்சாரத்தை தான் பிரபுபாத ஒழிச்சார். பிரபுபாத் இன்றைக்கு வந்து பிரபுபாவுடைய மறைவு தினம். சில பிரபுபாதர் வந்து இந்த யுகத்துக்கான ஆச்சாரியர், கலியுகத்துக்கான ஆச்சாரியர் சில பிரபுபாத். பிரபுபாதா இந்த கிருஷ்ண பக்தி, அதாவது நம்முடைய வைஷ்ணவ கலாச்சாரம், நம்முடைய வேத கலாச்சாரம், இதை வந்து உலகெங்கும் பிரச்சாரம் செய்தார், குறிப்பா மேற்கத்திய நாடுகள். பிரபுபாதர் வந்து ஒரு சில 3-4 முறைதான் தன் குருநாதரை சந்திச்சிருப்பார். தெய்வ திரு பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் மகாராஜ் பிரபுபாத் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரை 3-4 முறைதான் பிரபுபாத் சந்திச்சிருப்பார். அவர் சந்திக்கும் போதெல்லாம் சொல்லுவாரு, நீங்க மேற்கத்திய நாட்டுல வந்து கிருஷ்ண பக்தி பிரச்சாரம் பண்ணணும், அப்புறம் கிருஷ்ணனோட புத்தகங்களை வந்து அச்சிட்டு விநியோகம் பண்ணணும். இந்த 2 சேவை, புத்தகத்தை அச்சிட்டு விநியோகம் பண்ணணும், மேற்கத்திய நாட்டுல போய் கிருஷ்ண பக்தி பிரச்சாரம் பண்ணணும். இந்த மேற்கத்திய கலாச்சாரம் தான் இது. எந்த ஒரு உறவும் இல்லாம சேர்ந்து வாழ்றது. ஆண் பெண் வந்து கட்டுப்பாடற்ற பாலுறவு வாழ்வு, விலங்குகளை போல, பூனையை போல, நாய்க்குட்டியை போல, அந்த மாதிரி ஒரு கலாச்சாரம். இன்னைக்கு எந்த பாரத தேசத்துல தெய்வீகமான கலாச்சாரம் இருந்ததோ அங்க வந்து மேற்கத்திய கலாச்சாரம் கொடி கட்டி பறக்குது. நம்ம என்னமோ சுதந்திரம் வாங்கிட்டோம் நினைக்கிறோம். நம்ம அடிக்கடி கிளாஸ்ல பேசுவோம், இந்தியா சுதந்திரம் வாங்கியாச்சு. இல்ல, இந்தியா இஸ் இண்டிபெண்டன்ட்லி டிபெண்டன்ட். இந்தியா சுதந்திரம் வாங்கியிருக்கு, ஆனா அடிமையா இருக்கு. என்ன சுவாமி, இந்தியாவுக்கு சுதந்திரம் குடிச்சாதே நீங்க அடிமையா இருக்குங்கிறீங்க? ஆமா, இந்தியா சுதந்திரம் வாங்கியாச்சு, மேற்கத்திய நாட்டுக்காரங்கிட்ட இந்த இந்தியா சுதந்திரம் வாங்கியாச்சு, ஆனா அவங்க கலாச்சாரத்துக்கு அடிமையா இருக்கு. அவங்களுடைய கலாச்சாரம், அவங்க வாழ்க்கை முறை, அவங்க உணவு பழக்க வழக்கம், நம்முடைய மருத்துவம், இன்னைக்கு நம்முடைய மருத்துவம், நமது உணவு, நமது ஆடை, நமது கலாச்சாரம் எல்லாம், நமது கல்வி திட்டம் எல்லாம் மேற்கத்திய நாட்டுகள். அப்ப என்னது? இண்டிபெண்டன்ட்லி டிபெண்டன்ட். நம்ம சுதந்திரமா இருக்கிற மாதிரி மேற்கத்திய கலாச்சாரத்துக்கு அடிமையா இருக்கு. உண்மையில நம்ம எல்லாம் அடிமையா தான் இருக்கு. இன்னைக்கு பேசும்போது ஆங்கிலம் கலக்காம பேசுறாங்களா? போட்டிருக்கிற ஆடை வந்து மேற்கத்திய நாட்டுக்காரங்க கொடுக்குற ஆடைதான். சாப்பிடுற உணவு, எல்லா பழக்க வழக்கங்கள், அதை வந்து ஒரு பெருமையா நினைக்கிறார். இதுதான் இங்க இருக்கிற மக்களுடைய ஒரு துரதிருஷ்டமான வாழ்க்கை. ஒரு காலத்துல பிரிட்டிஷ்காரங்க, மேற்கத்திய நாட்டுக்காரங்க இந்தியாவுக்குள்ள வந்த போது அவங்கள பார்த்தா இவங்களுக்கு என்னமோ ஒரு பெரிய கடவுளையே பார்த்த மாதிரி, அவங்ககிட்ட வேலை செய்யறது, அவங்களுக்கு வந்து அடிமையா இருக்கிறது பெருமையா நினைச்சாங்க. ஓ, நான் துறைக்கிட்ட வேலை பார்க்கிறேன், என் பையன் வந்து ஆங்கில வழி கல்வி படிக்கிறான், என் பையன் வெளிநாட்டுல போய் படிக்கிறான், என் பையன் ஆங்கிலத்தை சரளமா பேசுறான், என் பையன் வந்து அமெரிக்கால வேலை செய்யறான், லண்டன்ல வேலை பண்ணி, இது வந்து ஒரு பெருமையா நினைச்சேன். சூதர கலாச்சாரத்தை பெருமையா நினைச்ச ஒரே முட்டாள் நம்ம தான். நம்முடைய கலாச்சாரம் வந்து வேத கலாச்சாரம், பிராமணர்கள் உருவாக்குற கலாச்சாரம், பிராமணிக்கல் கல்ச்சர். சூதர கலாச்சாரம் என்னது? அடிமையா தொழிலாளியா இருக்கு, சேவை வேலைக்காரனா இருக்கு. சோ இந்த மாதிரி மேற்கத்திய நாட்டுக்காரங்க நம்மளை அடிமையாக்கிட்டாங்க. இது கூட நம்ம இன்னும் புரியல, இன்னும் புரிஞ்சுக்கல. நம்ம வந்து இன்னைக்கு பயன்படுத்துற எல்லா சாதனங்களும் மேற்கத்திய நாட்டுக்காரங்களுடையது. எல்லாமே வந்து நம்ம அடிமையா தான் இருக்கும். இன்னும் பேருக்குதான் சுதந்திரம் வாங்கியிருக்கோம், ஆனா அடிமையா தான் இருக்கும். சோ இப்படி பிரபுபாதருடைய ஆன்மீக குரு இந்த கலியுக மக்கள் பொய் அகங்காரத்துல, பொய் கருவத்துல பேர் போனவங்க. பொய் கருவம். என் பையன் வந்து ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூல்ல படிக்கிறான், என் பையன் கான்வென்ட்ல படிக்கிறான், என் பையன் வந்து லண்டன்ல ஒர்க் பண்றான், இதெல்லாம் வந்து தான் பொய் கருவம். அதான் அன்னைக்கே பாடினாங்களே, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், இயற்கை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், ஒழுங்கால் பாடுபடு வயக்காட்டில், வேறு முன்மதிப்பு அயல் நாட்டில். நம்ம கிட்ட எல்லா வளமும் இருக்கு. நீர் வளம், நில வளம், பசுக்கள், தானியங்கள், இதுதான் நம்முடைய வாழ்வாதாரம். கிராமப்புறங்கள் தான் நம்ம வாழ்வாதாரம். ஆனா கிராமத்துல வாழ்றது என்னமோ கேவலமா நினைக்கிற ஒரு நிலைமை ஆயிடுச்சு. பசு பராமரிப்பு, இந்த மாடு மேய்க்கிறது கேவலமான ஒரு தொழில் ஆக்கிட்டாங்க. அதுவும் அரிய வகை நாட்டு மாடுகள் இல்லாமலே பண்ணிட்டாங்க. அப்புறம் எண்ணற்ற நெல் தானியங்கள், நெல் வகைகள், எண்ணற்ற நெல் வகைகள்.
மாடு கட்டி போரடித்தால் மாளாது என்று சொல்லி யானை கட்டி போரடித்த சோழவள நாடு சோழனுடைய தட்டு பழமொழி. மாடெல்லாம் வச்சு போர் அடிக்க முடியாதுப்பா, யானையை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி அவ்வளவு பெரிய பெரிய வானவேர்ந்த நெல்கள், எண்ணற்ற நெற்பயிர் வகைகள், நெற்களஞ்சியம். தஞ்சாவூர் வந்து தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம். இங்க தஞ்சாவூர் வந்து வெயில்ல அங்க வந்து வாழவே முடியாத மாதிரி ஆயிடுச்சு. தஞ்சாவூர்ல இருக்கிறவங்க எங்க இருக்கிறாங்க? வெளிநாட்டுல வேலை பார்க்கறாங்க. இந்த மாதிரி ஒரு அவல நிலை. கும்பகோணம் பக்கம் போனா காவிரி வந்து குப்பை தொட்டி ஆக்கிட்டாங்க. காவேரி ஆறு நீர்ப்பாசனம், விவசாயத்துக்கு வாழ்வாதாரம், அதை வந்து சாக்கடை ஆக்கிட்டாங்க. அப்புறம் விவசாய நிலங்கள்லாம் பிளாட் போட்டு விட்டுட்டாங்க. அப்புறம் என்னத்தை சாப்பிடுவாங்க? விஷத்தை தான் சாப்பிடுவாங்க. அப்புறம் சீக்கிரத்துக்கு செத்து. அவ்வளவுதான். இந்த மாதிரி ஒரு அசுர கலாச்சாரம், அசுர நாகரிகம். இதுல ரொம்ப அட்ராக்ஷன், ஈர்ப்பு. நம்ம இது நல்லா இருக்கு, நான் வந்து என் சட்டம் அழுக்காவாம வேலை செய்யணும். நீங்க எங்க வேலை பண்ணா? என் பையன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கான். சாஃப்ட்வேர் இன்ஜினியரா சாப்பிட்டு போனாதானே வேலை செய்ய முடியும். சாப்பிடணும். அதுக்கு என்ன அவசியம்? தானியம். அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யாத் அன்ன சம்பவ யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யோ யஜ்ஞ கர்ம சமுத்பவ. நம்ம உணவு தானியங்களை தான் நம்பி இருக்கோம். கம்ப்யூட்டர் ஸ்பேர் பார்ட்ஸையும் ஹார்ட் டிஸ்க்கும் சாஃப்ட் டிஸ்கையும் நம்பி இல்லை. கம்ப்யூட்டர் ஸ்பேர் பார்ட்ஸையும் ஹார்ட் டிஸ்க்கும் நம்பி நம்ம உயிர் வாழ முடியாது. இன்னைக்கு உயிர் வாழ்றதுக்கு தானியங்கள் தான் அவசியம். அது மழை பொழியறதுனாலதான் கிடைக்கும். மழை யாரும் மேல மோட்டர் வச்சாலும் தண்ணி விடல, யாகம் செஞ்சாதான் மழை பெய்யும். அப்ப இந்த தெய்வத்துக்கான யஜ்ஞம் சங்கீர்த்தனம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ராம ராம. ஆனா துரதிருஷ்டவசமா அரசாங்கம் சரி மக்களும் சரி இதுல கவனம் செலுத்துறது இல்ல. பேரளவான அசுர நாகரிகம், அசுர கலாச்சாரம், தொழில்நுட்பம், இதைத்தான் நம்புறாங்க. தொழில்நுட்பம், இண்டஸ்ட்ரி. எங்க நாடு வந்து பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, பெரிய பெரிய உதிரி பாகங்கள், கார் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் தயாரிக்கணும், அதை தயாரிக்கணும், இது தயாரிக்கணும். ஆனா சாப்பாடு எங்கேயா தயாரிக்கிறீங்க? என்னத்தையா சாப்பிடுறீங்க? நாங்க விஷத்தை சாப்பிடுவோம், ஆனா அதிகமா விலை கொடுத்துவோம். இன்றைக்கும் அரசாங்கம் திட்டமிட்டதுன்னா, இந்த அரசாங்கம் இன்னைக்கு திட்டமிட்டா பசு பராமரிக்கிறதையும் விவசாயம் பண்றதையும் அரசு உத்தியோகமாக்க முடியும். ஒரு குடும்பத்துக்கு இவ்வளவு பசுமாடு தரோம், நீங்க பால் கறந்து பால் பதார்த்தங்கள் உற்பத்தி பண்ணுங்க, பசு மாடை வந்து தேசிய விலங்கா அறிவிங்க, பசு மேல கை வச்சு அவன் தலை உடல் இருக்காதுன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுங்க. பசு வந்து 7 அன்னையில 1, கோமாதா, பகவான் கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானவங்க. அந்த கோமாதா நம்ம பால் கொடுக்குறாங்க. பசுவை துன்புறுத்தினா அவருக்கு மரண தண்டனை அறிவிங்க. பசுவை வெறுமனே பராமரிக்கிறதுனால ஒருத்தர் வந்து கோடீஸ்வரனா இருக்க முடியும். கோவேர தனவான் தானியன தனவான். யார் பசுக்களை பராமரிக்கிறாங்களோ, யார் வந்து தானியங்களை உற்பத்தி பண்றாங்களோ அவன் தான் செல்வந்தன். இன்னைக்கு எவ்வளவு கார் வச்சிருக்காங்க, ஆடி காரு, அமாவாசை காரு, அப்புறம் பெரிய பெரிய வீடு, பேங்க் பேலன்ஸ், இவெல்லாம் பணக்காரன். இதெல்லாம் ஒரு செகண்ட்ல போயிடும். இந்த அசுர நாகரிகத்தினால பெறக்கூடிய செல்வம் நிலையானது இல்லை, அந்த தொழிலும் நிலையானது இல்லை. ஒரு நாள் கம்பெனி இழுத்து முடிட்டானா எல்லாம் வீட்டுக்கு போக வேண்டியதுதான். ஆனா தற்சார்பு வாழ்க்கை, நமக்கு தேவையானது நாமளும் உற்பத்தி செய்வது, இதுதான் நம்ம பண்ணிட்டு இருந்தது. ஆனா மேற்கத்திய நாட்டுக்காரங்க வந்து நம்மளை தூண்டி விட்டாங்க. இந்த கல்வி திட்டத்தை மாத்தினாங்க. இந்த பாரத தேசத்துல எல்லாரும் ரொம்ப சாத்விகமா இருக்காங்க, எல்லாரும் ஆன்மீக விஷயங்களை பயிற்சி பண்றாங்க, ரொம்ப நேர்மையா தர்மமா வாழ்றாங்க. இது ஆபத்தாச்சு, இவங்களை அடிமையாக்க முடியாது. அப்ப எங்க பண்ணணும்? முதல்ல இவங்க கல்வி திட்டத்தையே மாத்தணும். இன்னைக்கு படிக்கிறது பூரா அசுர கல்வி திட்டம் ஆயிடுச்சு. நம்முடைய வேதங்கள், புராணங்கள் எல்லாம் மறுக்கப்பட்டது, தவறாக மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது. இந்த மாதிரி சில வருடங்களுக்கு முன்பாக இதெல்லாம் நடந்தது. இன்னைக்கு நம்ம மற்றவங்களை சார்ந்து வாழ்ற மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளவுதான். இன்னைக்கு எல்லாம் அவங்கதான் தீர்மானிக்கிறாங்க. நம்ம என்ன நம்ம உணவுல என்ன, நம்ம தட்டுல என்ன உணவு இருக்குங்கிறத வெளியில உணவு தீர்மானிக்கிறாங்க. ஜொமேட்டோ, டொமேட்டோ, ஜுக்கி, கிக்கி, பக்கி என்னமோ வருது, ஆர்டர் போட்டு உட்காந்து சாப்பிடுறோம். அவ்வளவு விஷம். அதான் சீக்கிரம் செத்து போயிடும். சரி, இப்போ இந்த மாதிரி ஒரு அசுர கலாச்சாரம், இந்த அசுர கலாச்சாரம் வளர்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்துல இந்த பேரளவான விஞ்ஞான முன்னேற்றம், இந்த அசுர கலாச்சாரம், அசுர நாகரிகம், இவங்களுக்கு இப்ப கடவுள் மேல சந்தேகம். கடவுள் இருக்காரா இல்லையா? கடவுளே கிடையாது. கடவுள் இருந்தா எல்லாரும் என்ன காமிக்க பார்க்கலாம். இந்த மாதிரி கடவுள் இருக்காரா இல்லையாங்கிற சந்தேகம், கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய அசுர நாகரிகம், நாத்திக கொண்டு, இதெல்லாம் இன்னைக்கு கொடி கட்டி பறக்கும். இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் கிருஷ்ண பகவான் அவருடைய சைத்தன்ய மகாபிரபு அவருடைய சேனாதிபதி பக்தராக தன்னால் சக்தி அளிக்கப்பட்ட ஒரு ஆச்சாரியனாக சில பிரபுபாதத்துக்கு பூமி காமிச்சார்.
பிரபுபாத் வந்து கிருஷ்ணரால சக்தி அளிக்கப்பட்டவர். கிருஷ்ண சக்தி நகிவினா கார பிரவர்த்தனா. பகவானால சக்தி அளிக்கப்படாம ஒருத்தரால இந்த அளவுக்கு பிரச்சாரம் பண்ண முடியாது. அந்த வயதான காலத்துல நீங்க எல்லாரும் பிரபுபாடி சரித்திரம் கேட்டிருப்பீங்க. உடல்ல பல்வேறு தொந்தரவுகள், வயதாயிடுச்சு, 2 முறை ஹார்ட் அட்டாக் வந்தது, அந்த குளிர், அமெரிக்காவுடைய குளிர் வந்து மைனஸ்ல, அது வந்து இளைஞர்களால கூட தாக்கு பிடிக்க முடியாது. அந்த மாதிரி இடத்துல போய் நாத்திகம், பௌதிகத்துல மூழ்கி போயிருக்கிறவங்க, நாத்திகம், கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க, பேரளவான தர்மத்தை பின்பற்றவங்க, ஏமாற்றக்கூடிய கலாச்சாரத்தை பின்பற்றவங்க, ஏமாற்றக்கூடிய தர்மத்தை பின்பற்றவங்க, அவங்களுக்கு மத்தியில போய் பிரபுபாதர் இந்த கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்றாரு. யார் எப்படி வேணாலும் வாழலாம்ங்கிற வாழ்க்கையிலிருந்து இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் வாழணும் கத்துக் கொடுத்தாரு. பிரபுபாதர் வந்து இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தை தொடங்கும் போது எல்லா இளைஞர்களா வந்தாங்க, சின்ன பொண்ணு, சின்ன பசங்க. அப்ப பிரபுபாதர் கேட்பாரு, நீங்க 2 பேர் யாரு? கணவன் மனைவியா? இல்ல. காதலர்களா? இல்ல. அப்ப நீங்க ஏன் சேர்ந்திருக்கீங்க? எங்களுக்கு பிடிச்சிருக்கு சேர்ந்திருக்கோம். அப்படி இருக்கக்கூடாது. ஒண்ணு நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ, இல்ல அவளை விட்டுடு. அதான் கலாச்சாரம். சோ இப்படி பிரபுபாதர் அவங்க எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. நம்முடைய வேத கலாச்சாரம் என்ன, இந்த மனித வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன, இந்த மனித வாழ்க்கை உயர்ந்த குறிக்கோளுக்காக காமேஷ்ய நான் இந்திரிய பிரீத்தி லாபோ ஜீவேயாவதா ஜீவசிய தத்துவ ஜிக்ஞாசா நாத்தோ வச்சேச கர்மபி. இந்த மனித வாழ்க்கையை புலன்பதற்காக அல்ல, இறைவனை அடைவதற்காக, கேள்வி கேட்கறதுக்காக. ஆத்மானா என்ன, கடவுள்னா யாரு, அவருக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, ஏன் இந்த உலகம் படைக்கப்பட்டது, நான் ஏன் இங்க கஷ்டப்படுறேன், நான் எப்படி இந்த துன்பத்திலிருந்து விடுபடுறது, இதெல்லாம் பிரபுபாத் சொல்லி கொடுத்தாரு. சோ இந்த பெண் சுதந்திரம், பெண் விடுதலைகள் பேசி பெண்களை வந்து துஷ்பிரயோகம் பண்றாங்க. நீங்க பாருங்க, எந்த ஒரு விளம்பரத்திலயும் பெண்களுடைய ஆபாச படம் இல்லாம இருக்கு. சினிமாக்கள்ல, சேனல்கள்ல, யூடியூப் சேனல்ல, எங்க பார்த்தாலும் ஆபாச படம். கேட்டா அது சுதந்திரம் நினைச்சுக்கிறாங்க அவங்களும். இவங்களும் அவங்க துஷ்பிரயோகம் பண்றாங்க. ஆனா வேத காலத்துல பெண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பு இருக்கு. பெண்களை வந்து அடிமையா வைக்கல. இந்த முட்டாள்களை என்ன செய்யறாங்க, வேதங்கள்ல பெண்கள் அடிமையா சொல்லியிருக்கு. நோ, அடிமை இல்ல, பாதுகாப்பு. எந்த பொருளுக்கு ரொம்ப பாதுகாப்புன்னா அது விலை உயர்ந்ததுன்னு அர்த்தம் இல்லையா? இப்ப நீங்க வந்து கவரிங் செயின் வீட்டுல வச்சிருக்கீங்க. கவரிங் செயினை பீரோல வச்சு பூட்டி வைப்பீங்களா, இல்ல டேபிள் மேல தூக்கி போட்டுருவீங்க? கவரிங் செயினை டேபிள் மேல தூக்கி போட்டுருப்போம். தங்க செயினை வந்து பீரோல பூட்டி வச்சிருப்போம். ஓ, தங்கத்தை மதிக்க தெரியல, பூட்டி வச்சிருக்காங்க அப்படி சொல்ல முடியுமா? ஏன்னா அது விலை உயர்ந்தது. தங்க சங்கிலி விலை உயர்ந்தது, நான் பீரோல லாக்கர்ல வச்சிருக்கேன். கவரிங் செயின் விலை மதிப்பாற்றது, நான் ரோட்ல போட்டிருக்கேன், நான் டேபிள் மேல போட்டிருக்கேன். அதே மாதிரி ஒரு சாதாரண மனிதனுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது இல்ல மக்களும் சரி, அரசாங்கம் சரி. ஒரு சாதாரண மனிதனுக்கு என்ன பாதுகாப்பு? அதே ஒரு மந்திரி போறாருன்னா அவருக்கு முன்னாடி 10 காரு, பின்னாடி 10 காரு. முதலமைச்சர் போறாருன்னா அவருக்கு பின்னாடி ஒரு 50 செக்யூரிட்டி கார்டு. ஏன் அதுக்கு? அவங்கள வந்து சமுதாயத்துல ரொம்ப முக்கியமான ஆளா நினைக்கிறாங்க. ஓ, இவர் பிரதான மந்திரி, ஒரு நாட்டுக்கு ரொம்ப முக்கியமானவரு. ஓ, இவர் முதலமைச்சர், ஒரு நாட்டுக்கு ரொம்ப முக்கியமானவரு. அப்ப முக்கியமான விஷயத்துக்கு பாதுகாப்பு அதிகம் பண்றோம். அதே மாதிரிதான் சமுதாயத்துல பெண்கள் ரொம்ப முக்கியமானவங்க, அவங்களுக்கு பாதுகாப்பு அவசியம் சொல்லிட்டு சாஸ்திரம். அவங்க குழந்தையா இருக்கும்போது தந்தையோட பாதுகாப்புல இருக்கணும், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கணவனுடைய பாதுகாப்புல இருக்கணும், வயதானதுக்கு அப்புறம் மகனுடைய பாதுகாப்புல இருக்கணும். எப்பவுமே அவங்க பாதுகாக்கப்படணும். பொக்கிஷத்தை வந்து ரோட்ல போட்டு வைக்க மாட்டோம். பொக்கிஷங்கிறத பாதுகாப்பா வச்சுக்கணும். யாராவது தன்னுடைய சொத்தை வந்து தெருவுல போட்டு வச்சிருப்பாங்களா? வீட்டுல பத்திரமா லாக்கர்ல வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு அதிகமா இருக்கு சாஸ்திரம். ஆனா இந்த பேரளவான சமூக போராளிங்க, பேரளவான பெண் விடுதலை சுதந்திரம் பேசக்கூடியவங்க, அவங்கள வந்து அவங்க தன்னுடைய தேவைக்காக துஷ்பிரயோகம். இதை புரிஞ்சுக்க முடியல சமுதாயம். சோ எது கலாச்சாரம்? கலாச்சாரம் யாரு படிச்சவன்? இன்னைக்கு படிச்சவன்னு என்ன நினைக்கிறாங்க, 4 வார்த்தை ஆங்கிலத்துல பேசிட்டா படிச்சவன்னு நினைச்சுக்கிறாங்க. இல்ல, யாரு வந்து வேத கலாச்சாரப்படி வாழ்றாங்களோ அவங்கதான் கற்றறிந்தவன், அவங்கதான் பண்டிதன். யார் கற்றறிந்தவன்? வேத கலாச்சாரப்படி வாழ்றவன் தான் படித்தவன். கலாச்சாரத்தை துஷ்பிரயோகம் பண்றவன் பேரளவா பௌதிகத்துல என்ன வேணாலும் படிச்சிருக்கலாம். ஆனா பெற்றோர்கிட்ட எப்படி நடந்துக்கணும், சமுதாயத்துல எப்படி நடந்துக்கணும், பெண்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும், இது தெரியலன்னா அவன் வந்து அசுரன், அசுர குணம் படைத்தவன். அப்ப இன்றைய கல்வி வந்து அசுரர்களை உருவாக்கு. வேதகால கல்வி தெய்வீகமான பிராமணர்களை உருவாக்குச்சு, பிராமண குணங்களை உருவாக்குச்சு. வேதகால கல்வி வந்து பிராமண குணத்தை உருவாக்குச்சு. இன்னைக்கு நடைமுறையில் இருக்கிற கல்வி வந்து அசுர குணத்தை உருவாக்கு, சூத்திர கலாச்சாரத்தை உருவாக்கு. அதனால ரொம்ப அவசியம் இந்த பகவத்கீதை, பாகவதம். அதனாலதான் சில பிரபுபார் வந்து பாகவதத்தை எடுத்துட்டு போனேன்.
அவர் மேற்கத்திய நாட்டு போகும்போது ஒரு பெட்டி நிறைய பாகவதம் எடுத்துட்டு போனாரு. ஏன்னா இந்த பாகவதம் இந்த யுகத்துக்கான தர்மம், இந்த பாகவதம் நம்முடைய வேத கலாச்சாரம், இந்த பாகவதம் ஒரு மேனுவல் ஸ்கிரிப்ட், ஒரு 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 கைடு புக்கு. நம்ம எப்படி வாழணும், மனித வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன, எப்படி கிருஷ்ணரை அடையணும், கிருஷ்ணர் யாரு, அவருக்கு நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, இந்த மனித வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன, இதை கற்பிக்கிறது பாகவதம். பிரபுபாத இந்த உலகம் முழுது சுற்றுப்பயணம் பண்ணி எங்கெல்லாம் விலங்குகள் மாதிரி, பூனை மாதிரி, நாய் மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தாங்களோ அவங்களை எல்லாம் தெய்வீகமான கலாச்சாரத்தை கொண்டு வந்தார். பிரபுபாடைய கருணையால அவர் எங்கெல்லாம் போறாரோ, யாரெல்லாம் சந்திக்கிறாரோ அவங்க எல்லாம் தூய பக்தரான. அவங்களும் கிருஷ்ண பக்தி எடுத்துட்டு ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு வைஷ்ணவர்களான பக்தர்களான நாம ஜபிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா துரதிருஷ்டவசமா இந்தியால இத ஏதோ கேலியா நினைக்கிறாங்க. என்ன ஹரே ராம ஹரே கிருஷ்ணா, இந்த கேலியா சித்தரிக்கிறது, இதனுடைய தாத்பரியம் புரிச்சுக்காம இன்னைக்கு மக்கள் பௌதிக வாழ்க்கை புலன்பமே பிரதானமா, காசு, பணம், பேர், பதவி, புகழ், மேற்கத்திய கலாச்சாரம், அந்த நாகரிகம், அசுர வளர்ச்சி, அசுரத்தனமான தொழிற்சாலைகள், அதற்கான பணிகள், இதெல்லாம் சமுதாயத்தை பால்படுத்தி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில பிரபுபாதர் இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தை எந்த விஞ்ஞானத்தை கொண்டு கிருஷ்ண பக்தியை புறக்கணிக்கிறாங்களோ அந்த விஞ்ஞானத்தின் அடிப்படையில கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ணார். பிரபுபாதா கிருஷ்ண பக்தியை விஞ்ஞானபூர்வமா நிரூபிச்சார். ஆத்மானா என்ன, ஆத்மா இந்த உடல் எப்படி செயல்படுது, கடவுள் எப்படி யாரு, அவருடைய செயல் எப்படி, இந்த படைப்பு எப்படி நடக்குது, இதெல்லாமே சயின்ஸ். ஆக்சுவலி பாகவதம் சயின்ஸ், பாகவதம் ஒரு விஞ்ஞானம், பகவத்கீதை ஒரு விஞ்ஞானம். சோ இந்த விஞ்ஞானம், இறை விஞ்ஞானத்தை பிரபுபாதர் இன்றைய நவீன காலத்துக்கு தகுந்த மாதிரி சொல்லி. அதனாலதான் பிரபுபாதர் இந்த யுகத்துக்கான ஆச்சாரியர். எப்படி நாரத முனிவருக்கு எந்த ஒரு நாடோ வீடோ கிடையாது. அவர் 3 உலகத்தை சுத்தி வந்தார். இன்றைக்கும் நாரத முனிவர் 3 உலகத்தை சுத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கும் ஒரு வீடோ நாடோ ஊரோ கிடையாது. அதே மாதிரி சில பிரபுபாதர் 12 ஆண்டு காலம் இந்த பூமி முழு சுற்றுப்பயணம் செஞ்சார். அவருக்குன்னு தனியா ஒரு இடமோ வீடோ கிடையாது. அவர் பல்வேறு பிரம்மாண்டமான கோயிலை கட்டினார். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சீடர்கள் உருவானாங்க. ஆனா பிரபுபாத சுற்றுப்பயணம் செஞ்சுக்கிட்டே இருந்தார். அவருடைய ஒரே குறிக்கோள், இந்த மனித வாழ்க்கையில இந்த மனிதர்கள், இந்த ஜீவாத்மாக்கள் தன்னுடைய நிலையை மறந்து கட்டுண்ட வாழ்க்கையில, பந்தப்பட்ட வாழ்க்கையில முட்டாள்களா வாழ்ந்துட்டு இருக்காங்க. கிருஷ்ணரை மறந்துட்டாங்க. இந்த விஞ்ஞானம் தெரியல அவங்களுக்கு. இதை கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா எல்லாரும் துரியோதனன் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க, திருதராஷ்டிரன் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க. திருதராஷ்டிரத்துக்கு பௌதிக பற்றுதல், தன் பிள்ளை மேல ஒரு குருட்டு பாசம், பற்றுதல், பதவி, ஆசை, பேர், புகழ் திருதராஷ்டிரன். துரியோதனன் பொறாமை, அகங்காரம், பொய்கருவம், பேராசை. சோ இப்படிதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த திருதராஷ்டிரன் துரியோதனுக்கும் பிதருடைய மகிமை தெரியல. அதே மாதிரிதான் நமக்கு இங்க இருக்கிற ஆச்சாரியருடைய மகிமை தெரியல. பிரபுபாதர் ரொம்ப அழகா இன்னைக்கு இருக்கிற துரியோதனுக்கும் திருதராஷ்டிரனுக்கும் புரிஞ்சுக்கிற மாதிரி ரொம்ப அழகா கிருஷ்ண பக்தி பிரச்சாரம் பண்ணார். புத்தகங்கள் மூலமா, ஒரு பிரச்சாரத்தின் மூலமா. அது மூலமா எண்ணற்ற திருதராஷ்டிரன் விடுவிக்கப்பட்டார்கள், எண்ணற்ற துரியோதனர்கள் விடுவிக்கப்பட்டார்கள். இந்த துரியோதனுடைய அசோசியேஷன் யாரு? துரியோதனுடைய சங்கம் பூரா அந்த சகுனி, கர்ணா. தமிழ்நாட்டுல ஒரு பெரிய நடிகர் கர்ணன் படம் நடிச்சிட்டாரு. கர்ணன் பெரிய ஹீரோ ஆயிட்டாரு. கர்ணா என்ன பண்ணிருக்கணும்? துரியோதனா நீ பண்றது தப்பு, நம்ம பாண்டவர்களோட நேருக்கு நேரம் யுத்தம் செய்யணும், இந்த மாதிரி ஒரு பெண்ணை இழுத்து சபையில் அவமானம் செய்யக்கூடாது, இது தர்மம் அல்ல என்று பேசியிருக்க வேண்டும் கர்ணன். ஆனா கர்ணனை தலையில வச்சு கொண்டாடுறாங்க ஒரு கூட்டம். கர்ணன் பெரிய தான வீரன், அவன் மாதிரி யாரும் தானம் பண்ணுமா? ஆமா, தான வீரா. அதுக்காக நீ என்ன அயோக்கியத்தனை வேணாலும் பண்ணலாமா? என்ன அதர்மத்தின் வேணாலும் செயல்படலாமா? ஒரு பெண்ணை சபையில் இழுத்து மானபங்கம் செய்யும் போது, அவமானம் செய்யும் போது அதை பார்த்து கொண்டு சிரிக்கலாமா? அந்த மாதிரி கூட்டாளி துரியோதனாவுக்கு. சகுனி, சூழ்ச்சி, பொறாமை, நேரடியா போர் கொடுக்காம மறைமுகமா அவங்கள வீழ்த்தணும்னு நினைக்கிறது, முதுகுல குத்துறது. இந்த மாதிரி அதர்மத்தின் உருவான நண்பர்கள், உறவினர்கள் துரியோதனா. அதனால துரியோதனை தூண்டி வர்றதுக்கு இந்த மாதிரி சகோதரி தான் அசத் சங்கா. இந்த அசத் சங்கத்தை துரியோதன் தியாகம் செஞ்சுட்டு விதுரனுடைய சங்கத்தை எடுத்திருந்தா இன்னைக்கு துரியோதனை நம்ம கொண்டாடுவோம். துரியோதனா கிரேட் டிவோட்டி, ஒரு சிறந்த பக்தர். அவர் விதுரனுடைய பேச்சு கேட்டு நல்ல பக்தர் ஆயிட்டாரு. ஆனா இங்க துரியோதன் என்ன பண்றாரு?
விதுரரை பார்த்து இந்த தாசி புத்திரன்கிறார் அவர், சித்தப்பான் கூட பார்க்காம. என்ன கொடூரமான வார்த்தை! இந்த தாசியின் மகனை இங்கு வர சொன்னது யார்? கவனனான இவன் யாருடைய பிச்சையால் வளர்ந்தானோ அவர்களுக்கு எதிராகவே செயல்படுகிறான். பாருங்க, சித்தப்பான் கூட பார்க்காம எவ்வளவு மோசமா பேசுறேன். இதுதான் ரஜஸ் ரஜோ குணத்தின் தமோ குணத்தினால துரியோதனன் விதுரரை ஏளனமா பேசுறார், அவமானப்படுத்துறார். அவர் என்ன சொல்றாரு, அவர்களுக்கு எதிராக செயல்படுறதா சொல்லிட்டு உயிர் மட்டும் உடையவராக அவரை உடனே அரண்மனையிலிருந்து வெளியேற்றுங்கள். அப்ப அடிச்சு உயிர் மட்டும்தான் வச்சிருக்கணும், துரத்தி விட்டுருக்காங்க. என்ன ஒரு கொடூர குணம் படைத்தவர்! அதான் ஒரு ஆததாயினான்னு சொல்லு பகவத்கீதை. ஆததாயினான்னா அக்கிரமக்காரன். 6 விதமான கொடும் பாவம் செய்யறவங்கதான் ஆததாயினாங்கிற வார்த்தை. ஆததாயினா அப்படின்னா 6 விதமான கொடும் பாவம் செய்யற அக்கிரமக்காரன். அடுத்த வீட்டுக்கு தீ வைக்கிறது, விஷயா, மகாகினி, புருஷாத தர்சனா, அசத் சபாய, வனவாசத்துக்கு சொல்றாங்க. இந்த 6 பண்ணாங்க. துரியோதனன், திருதராஷ்டிரனும் இந்த 6 விதமான பாவத்தை பாண்டவருக்கு எதிராக பண்ணாங்க. அவங்க வீட்டுக்கு தீய வச்சாங்க, அவங்க விஷம் வச்சு கொல்ல பார்த்தாங்க, திரௌபதியை ஒரு பெண்ணுன்னு கூட பார்க்காம சபையில கூட்டு அவமானம் செஞ்சாங்க, வெறும் அரக்கர்களுடைய எல்லாம் சண்டை போட வேண்டி இருந்தது, காட்டுக்கு துரத்தி விட்டாங்க, ராஜ்யத்தை பறிச்சுக்கிட்டு அவங்களுடைய சொத்தெல்லாம் அபகரிச்சு காட்டுக்கு துரத்தி விட்டாங்க, எல்லா பாவத்தையும் செஞ்சாங்க. ஆனா விதுர மகாத்மா அவங்க மேல கருணையோட தான் இருந்தது. இந்த திருதராசன் எப்ப திருந்துவான், இந்த துரியோதன் எப்ப நான் சொல்றதை கேட்பான், ரொம்ப கருமையோட இருந்தாரு. ஆனா இவங்களுக்கு அது மூர்க்கத்தனம். மூர்க்கனுக்கு என்ன உபதேசம் பண்ணாலும் மண்டையில ஏறாது. சோ கற்றவர்களால் கண்ணியமுடையவராக கருதப்படும் விதுரர் இவ்வாறு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது உதடுகள் துடிக்க துடிக்க கோபம் பொங்கியவனாக காணப்பட்ட துரியோதனன் விதுரர் அறிவுரை சொல்றாரு, துரியோதனா வேண்டாம், நீ அழித்து விடுவாய், உன் வம்சம் அழிந்து விடும். அப்போ மூர்க்கனுக்கு உபதேசம் கோபம் வருது. இதே மாதிரிதான் ராவணனுக்கு உபதேசம் பண்ணா கோபம் வருது அவனுக்கு. அசுர குணம் படைத்தவனுக்கு தாங்க முடியாது. அவனுக்கு உபதேசம் பண்ணா என்னைக்கு நீ உபதேசம் செய்யாது, நான் சொல்றதை கேளு. சோ அசுர குணம் படைத்தவனுக்கு உபதேசம் பண்ணா மண்டையில ஏறாது. காரணம் என்ன செய்வான், நான் சொல்றதை அவங்க கேட்கணும், நான் வச்சிருந்தா சட்டம், நான் விரும்புறது அடையணும், நான் தான் அனுபவிக்கணும், நான் மட்டும்தான் அனுபவிக்கணும், நான் மட்டும்தான் அடையணும், நான் விரும்புறது நடக்கணும். இதுதான் பொய் அகங்காரம். சோ இங்க விதுரரும் சரி, இங்க மகாபாரத துரியோதனும் சரி, ராமாயணத்துல ராவணனும் சரி, இவங்க 2 பேருமே மூர்க்கத்தனம் படிச்சவங்க. இவங்களுக்கு எவ்வளவு உபதேசம் பண்ணி அவங்க கேட்க தயாரா இல்லை. அவரை அவமானப்படுத்தினான். துரியோதனுடன் அவருடைய தம்பி மார்களும் கர்ணனும் அவருடன் மாமனான சகுனியும் இருந்தனர். இவங்கெல்லாம் ஒரு கூட்டாளிங்க. birds like feathers flies together. பறவைகளுக்கு ஒரே மாதிரி ரெக்கை இருந்தா அது ஒரே மாதிரி பறக்கும், ஒரே உயரத்துல பறக்கும். எந்த பறவை ஒரே மாதிரி இருக்கோ அந்த பறவை ஒரே உயரத்துல பறக்கும், அதெல்லாம் ஒரு கூட்டா சேர்ந்து. அந்த மாதிரி இந்த அசுரகுண பட்டவங்கள ஒரு கூட்டா சேர்ந்துக்கிட்டு கர்ணா, சகுனி, துச்சாசனா, துரியோதனா இவங்க எல்லாம் ஒரு கூட்டமா சேர்ந்துட்டு அவங்க எதிர்க்கிறது மட்டும் இல்ல, அநீதி அதர்மம் செய்யறாங்க. இங்க விதுரரை ஏளனம் பண்றாங்க. விதுர மகாத்மனுடைய மகிமையை தெரியாம அவருடைய தாமரை பாது பெரும் குற்றம் செய்யறாங்க. சோ இங்க பிரபுபாத் பொருள் ரொம்ப அழகா சொல்றாரு. சோ விதுரர் ஒரு மகாத்மாவா இருந்ததுனால அவருக்கு இந்த மானம், அவமானம், புகழ்ச்சிகழ்ச்சியில ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. கிருஷ்ணா ரொம்ப அழகா சொல்றாரு எந்த மாதிரி பக்தர். ஏன் விதுரர் கிருஷ்ணருக்கு பிரியமான பக்தர் அப்படின்னா அவருக்கு இந்த குணங்கள். சமச்சத்ருச்ச மித்ரேச்ச ததாமானாபமானையோ சீதோஷ்ண சுகோதிக்ரேஷு சமசங்க விவர்ஜிதா துள்ளி நிந்தா சுதீர் மௌனி சந்துஷ்டோ ஏனச்சு அனிகேன ஸ்திரமதி யோமத் பக்த சமீபியா. சோ விதுரருக்கு பாண்டவரும் ஒண்ணுதான், துரியோதனும் ஒண்ணுதான். கௌரவர்கள். விதுரர் இவங்க எல்லாருமே கௌரவரா தான் பாக்குறாரு. பாண்டவர்களையும் கௌரவரா தான் பாக்குறாங்க. விதுரர் பாண்டவரையும் கௌரவரா தான் பாக்குறாங்க, துரியோதனாதிகளையும் கௌரவரா தான் பாக்குறாங்க. ஆனா திருதராஷ்டிரன் என்ன சொல்றாரு, மாமகா பாண்டவா, என் பசங்க பாண்டவருடைய பசங்க. அப்ப விதுரருடைய பார்வைக்கும் திருதராஷ்டிரனுடைய பார்வைக்கும் ஏகச்சக்க மலையளவு வித்தியாசம். திருதராஷ்டிரன் சுயநலவாதி, அவன் தன் தாங்களை மட்டும் கௌரவர் சொல்றாரு, பாண்டவர்களை பரப்பூர் பிரிச்சுட்டாரு, மாமகா பாண்டவச்சை. ஆனா விதுர மகாத்மா எப்படி பாக்குறாரு, இவங்க எல்லாருமே கௌரவரா பாக்குறாரு. அப்ப அவருக்கு நண்பன் எதிரியும் கிடையாது. சமச்சத்ருச்ச மித்ரேச்ச ததா மானாபமானையோ. இந்த துரியோதனன் ரொம்ப கேவலமான வார்த்தையில பேசுறாரு,
ரொம்ப மோசமான வார்த்தை. நாமளா இங்க நாம இந்த இடத்துல நாம இருந்தோம், விதுரர் இடத்துல நாம இருந்திருந்தா, விதுரருடைய இடத்துல நாம இருந்திருந்தா என்ன பண்ணிருப்போம்? துரியோதனை வந்து ஒரு வழி ஆக்கிடும். அவன் ஒரு வார்த்தை பேசணும், நம்ம 10 வார்த்தை பேசணும். யாரை பார்த்து தாசிபுத்திரன் என்கிறாய், ஏ துரியோதனா நாணம் கெட்டவனே அப்படி சண்டைக்கு போயிரு. அவர் சொல்லி சண்டை போட்டு, யாரை பிச்சைக்காரன் என்கிறாய், நீதான் பிச்சைக்காரன், சண்டைக்கு போயிரு. ஆனா விதுர மகாத்மா அந்த சபையில ஒண்ணுமே பேச, அப்படியே எடுத்து போயிட்டாரு, அந்த சபையை விட்டு போயிட்டாரு. சோ விதுர மகாத்மா அவர் ஏன் மகாத்மானா, துரியோதனுடைய கொடூரமான வார்த்தைகளால் பாதிக்கப்படல, ஆனா இந்த வாய்ப்பை அவர் பயன்படுத்திக்கிட்டார். இதுதான் கிருஷ்ணாவுடைய அரேஞ்ச்மெண்ட். கிருஷ்ணாவுடைய ஏற்பாடு என்னன்னா, கிருஷ்ணாவுடைய ஏற்பாடு நம் நண்பர்களோ உறவினர்களோ நம்மை அவமானப்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னா, கிருஷ்ணா வந்து நம்ம அட்டாச்மெண்ட்டை அவர் மேல திருப்புறாருன்னு அர்த்தம். ஸோ நண்பர்கள் உறவினர்கள் நம்ம கிட்ட ரொம்ப அன்பா நடந்துக்கிட்டாங்க, பாசமா இருக்காங்க அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? கிருஷ்ணாவை மறந்துடுவோம். ஓ, எனக்கு எல்லாம் பாத்துக்க என் நண்பர் இருக்கான், எனக்கு எல்லாம் பாத்துக்க என் உறவினர் இருக்காங்க, என் அப்பா என்கிட்ட பிரியமா இருக்கா, என் அம்மா என்கிட்ட பிரியமா இருக்கா, எல்லாம் என்கிட்ட பிரியமா இருக்காங்க, ஓ வெரி நைஸ் ஃபேமிலி, செட்டில் ஆயிடுவோம். சோ சில நேரங்கள்ல பகவான் என்ன பண்ணுவாரு? நம் நண்பர்கள் உறவினர் நமக்கு எதிராக்கிடுவார். அப்ப அந்த பக்தர் என்ன பண்ணுவாரு? கிருஷ்ணாட்ட முழுமையா சரணிச்சிருவார். யஷ்யாகம் அனுகிரகனானி அரே தத்தனம் சனை. சோ கிருஷ்ணா அனுகிரகம் பண்றாரு. இங்க விதுரருக்கு கிருஷ்ணா அனுகிரகம் பண்றாரு. ஏன்னா விதுரருக்கு ரொம்ப நாள் ஆசை இருக்கு, தீர்த்த யாத்திரை போகணும். ஆனா அவர் அஸ்தினாபுரத்து அரியாசனத்துல ஒரு பதவியில உட்கார்ந்துருக்காரு, அவர் அமைச்சரா பொறுப்பேற்று இருக்காரு, அவரால் எங்கேயும் போக முடியல. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு இந்த துரியோதனுடைய அவமானம், இந்த கொடூரமான வார்த்தைகள், திருதராசுடைய மடமை, இதெல்லாம் பார்த்து விதுரர் வந்து அப்படியே லேசா சிரிச்சுட்டு அங்க இருந்து போயிட்டு, ஓ இந்த முட்டாள்கள் இப்படிதான் வீணா அழிய போறாங்க, நான் எவ்வளவு படிச்சு படிச்சு சொல்லி கேட்கல, இவங்களுக்கு வந்து அழிவு காலம் நெருங்கிடுச்சு, இதை பார்க்க நான் இங்க இருக்கக்கூடாது, நான் வந்து தீர்த்த யாத்திரை போய் பகவான் கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடணும் அப்படின்னு சொல்லி விதுரர் வீட்டை விட்டு வெளியேறிட்டார். துரியோதன் எப்படி பேசுறாரு பாருங்க. இந்த மாதிரி இதெல்லாம் ரஜோ குணத்துடைய வெளிப்பாடு. ரஜோ ததா ரஜஸ்தமோபாவா காமலோபா சேத்தையே. சோ ரஜோ குணத்துடைய உந்துதலால விதுரரை வந்து துரியோதன தாசி புத்திரன்கிறார். யார் இந்த தாசி மகன் இங்க வர சொன்னது? எதுக்காக இங்க அரியாசனத்துக்கு உட்கார்ந்துருக்காரு? இவர் நாம போடுற பிச்சை சாப்பாட்டை சாப்பிட்டு நமக்கு எதிராக செயல்படுறார் அப்படின்னு ரொம்ப கொடூரமான வார்த்தைகளால விதுரரை வந்து நிந்திக்கிறார். சோ விதுர மகாத்மா துரியோதனை மேல கருணை இறக்கப்பட்டாரு, திருதராசு மேல இறக்கப்பட்டாரு. அதனால இவருக்கு வந்து எவ்வளவு உபதேசம் பண்ணாரு, அவங்க கேட்கல, தன் பதவியை தூக்கி போட்டு போயிட்டு, பதவியை தான் தூக்கி போட்டாரு. இருந்தாலும் அந்த வைஷ்ணவனுக்கு உண்டான கருணை, இந்த தீர்த்த யாத்திரெல்லாம் முடிச்சு திரும்ப வராரு, விதுரர் நினைச்ச போலே நடந்தது. 100 மகன்கள் இழந்து திருதராஷ்டிரன் அப்ப கூட திருதராஷ்டிரன் பட்டுதல் போல ஹஸ்தினாபுரத்துல அரண்மனை வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு இருக்க. திரும்பியும் விதுரர் வந்து தன் சகோதரன் மேல உள்ள கருணையால திரும்பி ஒரு ஆன்மீக போட்டாரு. இந்த தடவை தான் திருதராசுக்கு கண் பார்வை கிடைக்குது, அகக்கண் திறக்குது. இவ்வளவு நாள் எந்த புத்திரனுக்காக எல்லா பாவம் செய்தாலும் அந்த புத்திரர்களை எல்லாம் இழந்து விட்டார். அனைத்தையும் இழந்து இங்க விதுரரை சொல்றான் துரியோதனன். இங்க துரியோதன விதுரர் சொல்றாரு பிச்சை சாப்பாடை சாப்பிடுறாரு. இதே மாதிரிதான் விதுரர் சொன்னாரு, அன்னைக்கு உன் பையன் என்ன சொன்னா, நீ பிச்சை சாப்பாடு சாப்பிடுறேன்னு. அப்ப நான் சிரிச்சுட்டே தீர்த்த யாத்திரை போயிட்டேன். இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க திருதராஷ்டிரா? பீமன் சாப்பிட்ட எச்சில நீ சாப்பிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க, உனக்கு வெக்கமா இல்லையா? நீ வீட்டை விட்டு வெளியேற வேண்டாமா? இந்த பௌதிக ஆசை, பௌதிக பட்டுதல் எல்லாம் விட்டு விடு, இந்த மனித வாழ்க்கை வீணாக்கி விடாது. மிக அற்புதமான போதனைகள். இந்த முறைதான் இந்த அளவையாவது திருதராஷ்டிரன் வந்து விதுரரோட வார்த்தை கேட்டார். எல்லாத்தையும் இழந்ததுக்கு அப்புறம் அவர் கேட்டார். இதெல்லாம் இருக்கும் போதே கேட்டிருந்தாருன்னா அவங்களும் பக்தராயிருப்பாங்க. அப்புறம் என்ன பிரச்சனை? மகாபாரதம் நடந்திருக்காது, நமக்கு பகவத்கீதை கிடைச்சிருக்காரு. சோ இப்படி இந்த விதுர மகாத்மாவுடைய கருணை, அவர் வந்து திருதராசருடைய பதவியை திருதராசர் கொடுத்த பதவியை துறந்தாரே தவிர அவர் சகோதரன் மேல கருணையை துறக்கல. அவர் வந்து அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டே இருந்தாரு. இவர் எப்படியாவது இந்த பௌதிக பந்தத்துல இருந்து, பௌதிக பற்றத்துல இருந்து விடுபடணும். பாருங்க என்ன சொல்றா துரியோதன். விதுரரின் பிறப்பை பற்றி குறைத்து பேசியது மட்டுமல்லாமல் இவர் விதுரர் வந்து விரோதின்னு சொல்றார், துரோகின்னு சொல்றார், பாண்டவரோடு வந்து கண்ணை காமிக்கிறாரு. அப்புறம் இவர் உடம்பையெல்லாம் பிடிக்க எடுத்துருங்க, சாத்தியப்பட்டா பெருமாள் அடிச்சு உயிரை மட்டும் விட்டுட்டு அவர் துரத்தி விடுங்க. முட்டாள்,
ஒரு வைஷ்ணவருடைய மகிமை அறியாமல் தன் வாழ்க்கை வீணாக்கினதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் துரியோதன். அவனோடு சேர்ந்த கர்ணன், துச்சாசனன், சகுனி எல்லாம் கொல்லப்பட்டாங்க மகாபாரத யுத்தத்தில். யாரெல்லாம் கௌரவ பக்கம் நின்னாங்களோ எல்லாரும் தண்டிக்கப்பட்டாங்க. ஓகே, சோ இப்படி இங்க இந்த எப்படி விதுரனுடைய கருணையால திருதராஷ்டிரர் பௌதிக வாழ்க்கை விடுபட்டாரோ, அந்த மாதிரி சில பிரபுபாவுடைய கருணையால பிரபுபாதர் உலகம் முழுவதும் பிரயாணம் செஞ்சு பிரபுபாவுடைய பிரச்சாரத்துக்கும் பல்வேறு எதிரிகள் இருந்தாங்க. பேரளவான ஜாதி கோசாமிகள், பேரளவான ஆன்மீகவாதிகள், பேரளவான சமூக தலைவர்கள், பேரளவான அரசியல் தலைவர்கள், பேரளவான உயர்ந்த குலத்துல பிறந்தவங்க, இவங்க எல்லாம் பிரபுபாதருக்கு எதிராக செயல்பட்டாங்க. ஆனா பிரபுபாதருக்கு வந்து ஒரே நோக்கம், என் குருவுடைய கட்டளையை நிறைவேற்ற வேண்டும், கிருஷ்ண பக்தி சைதன்ய மாபி போதனைகளை உலகம் முழுவதும் பிரச்சாரம் செய்யும். அதுக்கு என்ன எதிர்ப்பு வந்தாலும், என்ன அவமானம் ஏற்பட்டாலும், என்ன துன்பங்கள் வந்தாலும், அதெல்லாம் வந்து இந்த தடைகள் எல்லாம் படிகளாக மாற்றிக்கொண்டு பிரபுபாத் போயிட்டே இருக்கு. அதனால இன்றைக்கு காலத்தாலும் அழியாத ஒரு உன்னதமான ஆச்சாரியரா திகழ்ற. இன்னைக்கு பிரபுபாவுடைய கருணையால லட்சக்கணக்கான பேர் காப்பாற்றப்பட்டிருக்காங்க. அந்த லட்சத்துல நாமளும் ஒருத்தருங்கிறதுல பெருமை அடையும். லட்சக்கணக்கான பேரு பௌதிக வாழ்க்கையிலிருந்து, பௌதிக பற்றுதல், காமம், கோபம், பேராசை, அறியாமை, பொறாமை, பல்வேறு அசுர குணத்திலிருந்து நம்ம காப்பாற்றப்பட்டிருக்கோம். அதனால நாம இஸ்கான் இருக்கிறது ஒரு பெருமை அடையணும். எஸ், நானும் வந்து பிரபுபாவுடைய இந்த ஃபாலோவர், எனக்கு வந்து பிரபுபாட் இயக்கத்தில் இருக்கேன், எனக்கு வந்து பிரபுபாத தாத்தா மாதிரி அவர் வந்து என்னுடைய நல்ல வழியில் நடத்தியிருக்காரு, அவருடைய கருணையால தான் இன்னைக்கு நான் கிருஷ்ண பக்தி பண்றேன். இல்லாட்டி என் நிலைமை யோசிச்சு பார்த்தா என்ன மாதிரி ஆளுங்க வந்து கிருஷ்ண பக்தி இல்லைன்னா இந்த உலகமே கட்டி பிடிச்சு வர போறது நானும் ஒரு காரணமா இருக்கேன். உண்மையாதான். சோ அதனால இந்த உலகத்துல பல்வேறு துன்பங்கள் இருந்தும், பிரச்சனைகள் இருந்தும், குழப்பத்துல இருந்தும், பல்வேறு தத்துவமான குழப்பங்கள், பௌதிக குழப்பங்கள், பௌதிக நோய் எல்லாத்துல இருந்து பிரபுபாத் நம்மளை காப்பாத்துது. அதனால பிரபுபாத் நம்ம ரொம்ப கடன் பட்டிருக்கோம். இன்றைய தினம் பிரபுபாதர் வந்து இந்த பூமியில லீலைகள்லாம் முடிச்சு பகவான்கிட்ட திரும்ப போனது. பிரபுபாதர் இந்த பூமியில வாழும் போதும் எப்படி கிருஷ்ண பக்தியை பின்பற்றணும்னு காமிச்சு கொடுத்தாரு. அது வந்து வாழ்வதற்கு கிருஷ்ண பக்தியை பயிற்சி கொடுத்தாரு. அப்புறம் எப்படி கிருஷ்ண உணர்வோடு இந்த உடலை விடுறது, இந்த உடலை விடும்போது எப்படி பீஷ்மா வந்து கிருஷ்ணரே நினைச்சு உடலை விட்டாரோ, அதே மாதிரி இந்த உடலை விடும்போது எப்படி கிருஷ்ணரே நினைச்சு உடலை விடுறது அதுவும் கத்துக்குது. வாழும் கலை, அப்புறம் அதற்கான பயிற்சி, அதுக்கப்புறம் மரணமடையும் கலை, இது எல்லாமே பிரபுபாத் சொல்லி கொடுத்துருக்காரு. பிரபுபாதர் சொல்லி கொடுக்காத ஒண்ணு இல்ல, அவர் சொல்லாத ஒண்ணு இல்ல, அவர் புத்தகத்துல இல்லாத ஒண்ணு இல்லை. அதனால பிரபுபாதர் மாதிரி ஒரு ஆச்சாரியர் எப்படி விதுரரை வந்து பின்பற்றதுனால பாண்டவர்கள் பேரானந்தம் அடைஞ்சாங்களோ, திருதராஷ்டிரர் முக்தி அடைந்தாரோ, அது போல பிரபுபாதரை பின்பற்றுவதால நம்ம வாழும் போது சந்தோஷமா வாழலாம், இந்த உடலை விட்டாலும் பகவான் பேர். கண்ணை மூடிட்டு பிரபுபாதர் போட்டு கொடுத்த ரூட்ல போகும். இன்னைக்கு வந்து அரசாங்கம் வந்து பெரிய 4 வழிச்சாலை 8 வழிச்சாலை எல்லாம் போட்டிருக்காங்க. அந்த 8 வழிச்சாலையில போனா கார் எடுத்து நேரம் போயிட்டே இருக்கலாம், எங்கேயும் திரும்ப விடாது, நேரம் டெஸ்டினேஷன் கொண்டு விடும். அந்த மாதிரி சில பிரபுபாதர் நமக்கு ஒரு தெளிவான பாதையை காமிச்சு கொடுத்துட்டாரு. இந்த மனித வாழ்க்கையின் குறிக்கோள் கிருஷ்ணா, அதை அடைவதற்கு பக்தி மார்க்கம், அது நாம ஜபத்திலிருந்து தொடங்குது. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. சோ இப்படி நாம ஜபம், பக்தி தோண்டி பயிற்சி பண்றது, பிரபுபாத் புத்தகங்களை சொல்லியிருக்கிற மாதிரி நம்ம பின்பற்றுவது, இது நம் இலக்கு வந்து கிருஷ்ணா. அந்த கிருஷ்ணரை அடைவதற்கு பிரபுபாதர் நமக்கு ஒரு அழகான ஒரு பாலமாக இருக்கிறார். ஒரு கேப்டனா இருக்காரு, ஒரு தலைவரா இருக்காரு, ஒரு ஆச்சாரியனா இருக்காரு, ஒரு தளபதியா இருக்காரு, ஒரு தந்தையா இருக்காரு, தாத்தாவா இருக்காரு. சோ பிரபுபாத் தான் எல்லாமே. அவருடைய கருணை, அவருடைய கருணை என்றைக்கும் நமக்கு இருக்கணும், அவருடைய ஆசீர்வாதம் எப்போ இருக்கணும், நம்ம மேலும் கிருஷ்ண பக்தியில முன்னேற்றம் அடையணும், பகவான் நாமத்தை குற்றம் ஜபிக்கணும், நாமத்துக்கு ருச்சி வரணும், இந்த மனித வாழ்க்கையை சரியாக பயன்படுத்தி கொண்டு பகவான் திரும்பணும். அப்ப கிருஷ்ண பக்தியை நாம பயிற்சி பண்ணணும், நம்ம பிரச்சாரம் செய்யணும். ஏன்னா எவ்வளவு ஜீவாத்மாக்கள், கோடிக்கணக்கான ஆத்மாக்கள் இன்னைக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காம பௌதிக வாழ்க்கையில சிக்குண்டு சின்னாபின்னமாயிட்டு. சோ அவங்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. ஏன்னா நம்ம வந்து பிரபுபாதால காப்பாற்றப்பட்டோம், இப்ப நாம மற்றவங்களை காப்பாற்றணும். அதுக்கு ஒரே வழிதான், பிரபுபாத புஸ்தகத்துல எப்போ இருக்குன்னு சொல்லியிருக்காரு, அந்த புத்தகங்களை விநியோகம் செய்யறது மூலமா பிரபுபாத் அவங்க கொண்டு வரும்போது, பிரபுபாத் அவங்ககிட்ட கொண்டு போய் சேர்க்கும் போது அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இந்த துரியோதனுடைய குணத்திலிருந்து, திருதராசனுடைய குணத்திலிருந்து விடுபட்டு அவங்களுக்கு யுதிஷ்டிரர் மாதிரி நல்ல ஒரு பக்தரை, பாண்டவர் மாதிரி, அர்ஜுனன் மாதிரி நல்ல பக்தராகிறதுக்கு ஒரு அழகான வாய்ப்பு. இதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், நாம் பயிற்சி செய்ய வேண்டும், அதை பின்பு பிரச்சாரம் செய்யும். இதுதான் நம்ம செய்ய வேண்டியது. இதுதான் நம்ம பிரபுபாதருக்கு செய்யக்கூடிய பரோபகாரம். பிரபுபாதர் வந்து நமக்கு கிருஷ்ணரை கொடுத்துட்டாரு, பிரபுபாதர் நம்ம கிருஷ்ண பக்தி கொடுத்துட்டாரு, ரொம்ப எளிமையா எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துட்டாரு.
ஆனா மிக உயர்ந்த விஷயத்த ரொம்ப சாதாரணமா நம்ம கொடுத்துட்டாரு. இப்ப நம்ம புரோபாருக்கு என்ன கைமாறு செய்ய போறோம்? இந்த இயக்கத்துக்கு என்ன கைமாறு செய்ய போறோம்? நிறைய பேரை புரோபாட்டு அழைச்சிட்டு வரணும். அவங்களுக்கு கிருஷ்ண பக்தி கிடைக்கிறதுக்கு நம்ம ஒரு கருவியா இருக்கும். புரோபார் புத்தகத்தை விநியோகம் செய்யறது தான் அவருக்கு செய்யற பெரும் கைமாறு புரோபா சொல்லுவார். அவர் இருக்கும் போதே சொன்னார், என்னுடைய புத்தகத்தை விநியோகம் செய்யறது எனக்கு ரொம்ப பிடிச்ச சேவை, அதுதான் நீங்க பண்ண பெரிய கைமாறு. அவர் புத்தகத்தை விநியோகம் செய்ய செய்ய புரோபார் உடம்பு சரியில்லாம இருப்பாரு, உடல்நிலை சரியாம ரொம்ப படுத்த படுக்கையா இருப்பாரு. ஆனா புத்தகம் எவ்வளவு விநியோகம் செய்யப்பட்டது எழுந்து உட்கார்ந்துருவார். சின்ன பையன் மாதிரி சிரிப்பாரு, பேசுவார். அவ்வளவு எனர்ஜி, அவ்வளவு எனர்ஜி புரோபாருக்கு. அவர் புத்தகம் நிறைய விநியோகம் செய்யப்பட்டிருக்குன்னு கேட்கும்போது அவர் பேரானந்தம் அடைவார். அதனால நம்மளால இயன்ற அளவுக்கு புரோபார் புத்தகங்களை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கணும். இந்த பெரிய பெரிய திருவிழாக்கள், கல்யாணம், பண்டிகை இதெல்லாம் போய் புரோபார் புத்தகத்தை கிஃப்டா, இந்த சொம்பு, அண்டா, குண்டா, சோப் டப்பா கொடுக்கறதுக்குலாம் நிறைய பேர் இருக்காங்க. கல்யாண வீட்டுல, அந்த ரிசப்ஷன் வீட்டுல, அப்புறம் கிரக பிரவேச வீட்டுல, அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த கிஃப்ட் கொடுக்குறேன், பர்த்டே கிஃப்ட் கொடுக்குறேன், இதுக்கு சொம்பு, சோப் டப்பா, அண்டா, குண்டா கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனா புரோபார் புத்தகத்தை நாம மட்டும் தான் கொடுக்க முடியும். அதனால நம்ம கொடுக்குற கிஃப்ட் விலை மதிக்க முடியாது. அது புரோபார் புத்தகத்தை கொடுக்கறது பிரபுபாதரை கொடுக்குற மாதிரி, கிருஷ்ணரையே கொடுக்குற மாதிரி. இதை விட ஒரு விலை உயர்ந்த பரிசு பொருள் என்னவா இருக்க முடியும்? அவங்க வாழ்க்கையில அறியாமல் நம்மளை விடுவிக்கக்கூடியது, பிறப்பு சக்கரத்திலிருந்து விடுவிக்கக்கூடியது, மீண்டும் பிறவா நிலை தரக்கூடியது, கிருஷ்ண பக்தி தரக்கூடியது. அதுதான் பரோபகாரம். விதுர மகாத்மா செய்த பரோபகாரம் திருதராஷ்டிரனுக்கு ஒரு பௌதிக வாழ்க்கை விடுவிச்சார். அதே போல நமக்கு வாய்ப்பு இருக்கு. ரூபாதர் வாய்ப்பு கொடுத்திருக்காரு, நல்லபடியா நம்ம பயன்படுத்தி. ஹரே கிருஷ்ண. பாகவதம் கி, ஸ்ரீல பிரபுபாத் கி. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், சந்தேகம் இருந்தா கேட்கலாம். உங்க கருத்துக்கள் ஏதாவது இருந்தாலும்